பிறந்த வீடு கேரளமாக இருந்தாலும் புகுந்த வீடு தமிழ்நாடு. என்ன ஒரு பெருமை! புகுந்த வீடு எதுவாக இருந்தாலும் நீங்க பிறந்த வீட்டையும் மறக்காம இருக்கீங்க. அதுக்காக முதல்ல நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் அமீரகத்தில் இருந்து தமிழ் மண்ணில் நான் கால் வைத்திருக்கிறேன். என்னுடைய கனவு தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் நாட்டுக்காகவும் சுற்றி பார்க்கும் இடங்கள் எல்லாம் சுற்றுலா தலங்களாக உலகமே தமிழ் நாட்டை வந்து சுற்றுலாவுக்கு முதல் இடமாக பார்க்க வேண்டும். தூரமா இருக்கும் கடல் கரை கூட கண்காட்சியாக தெரிய வேண்டும். சாலை ஓரங்களில் சின்ன சின்ன பூந்தொட்டிகள் பூத்திருக்க வேண்டும். வானத்தில் இருந்து தமிழ் நாட்டை பார்க்கும் போது ஒரு சொர்க்கமாக தெரிய வேண்டும். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது ரொம்ப முக்கியமா உயிர் காக்கும் அவசர ஊர்திகளுக்கு தனியாக ஒரு சிறப்பு சாலை அமைக்க வேண்டும். அந்த சிறப்பு சாலை அவசரமாக பயணம் செய்பவர்களுக்கும் உதவியாக இருக்கவும் ஒரு உயிர் துடிப்புக்கு வந்து கொஞ்சம் கூட தடங்கள் இல்லாமல் போய் சேர வேண்டிய இலக்கையும் ஹாஸ்பிட்டலையும் அடையிறதுக்கு உதவியாகவும் இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய கொஞ்சம் லைட்டான பெரிய கனவாக இருக்கு. புகுந்த வீடு எதுவாக இருந்தாலும் நீங்க பிறந்த வீட்டையும் மறக்காம இருக்கீங்க. ஆக புகுந்த வீட்டுக்கு பெருமை தேடித்தர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறீங்க. அதுக்காக முதல்ல நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் சொன்னது இந்த பூங்காக்கள் இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பூங்காக்களை உருவாக்கியிருக்கிறோம். கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, செம்மொழி பூங்கா எதிர்க்க அதை தொடங்கியிருக்கிறோம். அடுத்தது தொல்காப்பிய பூங்கா. ஏற்கனவே சென்னையில் கிண்டியில் ரேஸ் கோர்ஸ் ஒரு பெரிய ரேஸ் கோர்ஸ் இருந்துச்சு. இப்போ அதுவும் நீங்கள் அடுத்த முறை வரும்போது அங்கேயும் ஒரு பெரிய பூங்கா அமைக்கப்பட இருக்கிறது. அதே மாதிரி இப்போ கோவையில் அண்மையில் தான் செம்மொழி பூங்கான்னு ஒன்று தொடங்கி வச்சிருக்கிறோம். பெரிய அளவில், அதாவது ஒரு நாளைக்கு 10,000 பேர் குறையாம அந்த பூங்காவுக்கு வந்துட்டு போகிறாங்க. கண்ட்ரோல் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு அந்த பூங்கா பெரிய சிறப்பு பெற்றிருக்கு. தனி வழித்தடத்தை பற்றி சொன்னீங்க. அந்த தனி வழித்தடம் சென்னையில் முதற்கட்டமாக தொடங்கி இருக்கிறோம். அது நடந்துகிட்டு இருக்கப்போ நிச்சயம் அது விரிவுபடுத்தப்படும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.